சினி சினி மினி மினி வாழ்நாள் சாதனை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதற்காக கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் இடம்பெற்ற ஒரு பெண் திரைப்பட இந்திய இயக்குனர் இருக்கிறார் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கின்னஸ் புக்கில் பதிவாகி இருக்கக்கூடிய பெண் திரைப்பட இயக்குனரா? யார் அவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களே, யார் அவர் என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய பெயர் விஜய நிர்மலா. 44 படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. யோசித்து பாருங்கள், ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குல்ல. இவ்வளவு அதிகமான திரைப்படங்களை உலக அளவில் இயக்கியிருக்கக்கூடிய இயக்குனர் அவர். அதனால தான் கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் அவருடைய பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் இந்த விஜய் நிர்மலா? அப்படி பணமா பாசமா திரைப்படம் பார்த்தீங்களா? பணமா பாசமா திரைப்படத்தில் இடம்பெற்ற சூப்பர் ஹிட் சாங் எல்ஆர் ஈஸ்வரி பாடிய அந்த பாடல், இழந்த பயம் இழந்த பயம் இழந்த பயம் செக்க செவந்த பயம், இது தேனாட்டம் இனிக்கும் பயம், எல்லோரும் வாங்கும் பயம், இது இழைக்குன்னு பிறந்த பயம், இழந்த பயம் இழந்த பயம் இழந்த பயம். இழந்த பழம், அது சென்னை பாஷையில் இழந்த பயம். இந்த பேட்டர்னில் ஒரு கேவி மகாதேவனோட இசையமைப்பில் எப்படிப்பட்ட சூப்பர் ஹிட் சாங் இடம்பெற்றது. அந்த பாடலுக்கு வாயசைத்து நடித்தவர் விஜய நிர்மலா. அந்த படத்தில் பேசப்படக்கூடிய ஆழமான கதாபாத்திரம். படம் 175 நாட்கள் கூடி சாதனை புரிந்தது. ஜெமினி கணேசன் கதாநாயகனாக நடித்த திரைப்படம், சரோஜா தேவி கதாநாயகியாக நடித்த திரைப்படம். படம் முழுக்க வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜய நிர்மலா நடித்திருந்தார். அதே படத்திலே கூட இன்னொரு பாட்டு, வாழத்தண்டு போல உடம்பு அலேக் அப்படிங்கிற பாட்டு. அந்த திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு நாகேஷ்க்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க விஜய் நிர்மலா. அதனால் அந்த திரைப்படம் வந்த பிறகு அலேக் நிர்மலா அப்படின்னு ஒரு பட்ட பெயர். அலேக் நிர்மலா படத்தில் டைட்டில் பேர் பண்ணும்போதே அலேக் நிர்மலான்னு போடுவாங்க. அவங்க பேர் விஜய் நிர்மலா. ஆனால் பரம பாசமாக்கு பிறகு பரவலாக அப்படியே மக்கள் அலேக் நிர்மலா அப்படின்ற பேர்லேயே அவங்க பெயரை குறிப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நிறைய நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் சோப்பு சீப்பு கண்ணாடி அப்படின்ற படத்தில் நாகேஷ்க்கு ஜோடி அவங்க நடித்தாங்க. அதுக்கு பிறகு தான் காமெடி ரோல்களில் அவர் தொடர்ச்சியாக நடித்தார். அவருடைய தாய்மொழி தெலுங்கு. அங்கு ஆந்திர பட உலகில் குழந்தை நட்சத்திரமாக ஏராளமான திரைப்படங்களில் ஆரம்பத்தில் நடித்தவர். குழந்தை நட்சத்திரமாக நிறைய படங்களில் நடித்து அதற்கு பிறகு தமிழ் பட உலகில் காலடி எடுத்து வைத்து நகைச்சுவை நடிகையாக நிறைய திரைப்படங்களில் நடித்தார். இவற்றையெல்லாம் தாண்டி குறிப்பிட்டு கூறக்கூடிய சில விஷயங்கள் இருக்கின்றன. அது என்ன அப்படின்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு தங்கையாக என் அண்ணன் திரைப்படத்தில் விஜய நிர்மலா நடித்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய தங்கையாக அன்பளிப்பு திரைப்படத்தில் நடித்தார். சிவாஜி கணேசனுடைய மனைவியாக ஞான ஒளி திரைப்படத்தில் நடித்தார். விஜய் நிர்மலா கதாநாயகியாக நடித்த முதல் தமிழ் படம் எங்கள் வீட்டு பெண். அந்த திரைப்படத்தை தயாரித்த பட நிறுவனம் விஜயா புரொடக்ஷன்ஸ். ஆரம்பத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகின்றிருக்கல, அதுவும் விஜயா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பாக உருவான திரைப்படத்தில் தான் அவங்க குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகிருக்காங்க. இதனால் அவங்களுடைய கலை உலக பயணத்தில் மிக முக்கிய பங்கு வகித்த பட நிறுவனம் விஜயா புரொடக்ஷன்ஸ் அப்படின்றதுனால குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான காலகட்டத்திலேயே நிர்மலா அப்படின்ற தன்னுடைய பெயருக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தின் பெயரான விஜயா அப்படின்ற பெயரையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுதான் விஜய நிர்மலா. இந்த விஜய நிர்மலான்ற பேர் வந்ததற்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கிறது. இதற்கு பின்னால் இன்னொரு குறிப்பிட்டு கூறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மலையாளத்தில் திரைக்கு வந்த பார்கவி நிலையம் அப்படின்னு பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம். அது ஒரு திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட கதைக்கருவை கொண்ட திரைப்படம். அந்த படம் வைக்கம் முகமது பஷீர் என்ற புகழ்பெற்ற மலையாள எழுத்தாளரால் எழுதப்பட்ட நீல வெளிச்சம் அப்படின்ற ஒரு சிறுகதையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம். அந்த பார்கவி நிலையம் திரைப்படத்தை இயக்கியவர் ஒளிப்பதிவு மேதை ஏ வின்சென்ட். அந்த படத்தின் கதாநாயகியாக நடித்தவர் விஜய நிர்மலா. அதனால் கேரளத்தில் பார்கவி நிலையம் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பிறகு மக்களுடைய உள்ளங்களில் நீங்காத இடத்தை பிடித்து அந்த காலகட்டத்திலேயே வாழ்ந்தார் அப்படின்றது ஒரு சிறப்பு தகவல். பல வருடங்களுக்கு பின்னால் விஜய நிர்மலா
பெஜவாடா பெப்புலி அப்படின்ற பேரில் ஒரு தெலுங்கு திரைப்படத்தை இயக்கினார். அந்த தெலுங்கு திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்தவர் கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து இவருடைய கணவர். விஜய நிர்மலாவின் கணவர் தான் கிருஷ்ணா. அந்த திரைப்படத்தில் கிருஷ்ணாவுடன் இணைந்து நடித்திருப்பவர் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். யோசித்து பாருங்கள், சிவாஜி கணேசனுக்கு தங்கையாக அன்பளிப்பு திரைப்படத்தில் நடித்தவர், சிவாஜி கணேசனுக்கு மனைவியாக ஞான ஒளி திரைப்படத்தில் நடித்தவர். அந்த திரைப்படங்களில் நடித்த விஜய் நிர்மலா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்க ஒரு தெலுங்கு திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அப்படின்னா, புகழ்பெற்ற கதாநாயகர்களில் ஒருவராக இருந்த நடிகர் கிருஷ்ணா விஜய நிர்மலாவின் கணவர் அப்படின்றது ஒன்று. அதற்கு பிறகு இப்போ வந்து இளம் நடிகராக ஆந்திர பட உலகில் வலம் வந்து கொண்டு நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய மகேஷ் பாபு விஜய நிர்மலாவின் மகன். மகேஷ் பாபுனுடைய அம்மாவா இவங்க? அவங்க 44 படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்களா? என்ன சார் இது ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கே. கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் புக்கில் அவங்களுடைய பேர் இடம்பெற்றுருச்சா? மகேஷ் பாபுக்கு இப்படிப்பட்ட மகத்தான சாதனைகள் புரிந்த ஒரு அம்மாவா அப்படின்ற மாதிரி ஒரு வியப்பு உங்களுக்கு உண்டாகுதுல்ல. எனக்கு கூட தான். தமிழில் வந்து காமெடி ரோலில் நாகேஷ் கூட ஜோடியாக பல படங்களில் நான் பார்த்த விஜய் நிர்மலா 44 திரைப்படங்களை இயக்கி பட உலகில் ஆழமாக தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டு இருந்திருக்கிறார் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போதும், கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் அவருடைய பெயர் ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நினச்சி பார்க்கும்போதும் உண்மையாகவே எனக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் உண்டாகிறது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமாக அப்படிப்பட்ட ஆச்சரியம் உங்களுக்கும் உண்டாகும் என்று எனக்கு தெரியும்.